திடீர்னு உங்க கை, கால், முகம் எல்லாத்துலேயும் வீக்கம் வருதா? இதுக்கு காரணம் வாட்டர் ரிட்டென்ஷனாக இருக்கலாம். அதாவது தேவையில்லாம உடம்புல தண்ணி தேங்கிறது தான். நம்ம பாரம்பரியத்தில் ரொம்ப காலமாக நம்ம யூஸ் பண்ண மூக்கிரட்டை கீரை வச்சு இதை மேனேஜ் பண்ணிடலாம். மூக்கிரட்டையோட இலை, வேர், விதை எல்லாமே ராஜ உறுப்புகளில் திங்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற உதவுது. முக்கியமாக கிட்னி செல்லான நெஃப்ரான்ஸை சுத்தம் செய்கிறதுக்கு, கல்லீரல், மண்ணீரல், கணையத்தோட ஆரோக்கியமான செயல்பாட்டுக்கு, அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் தேங்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கும் உதவுது. புனர்நவன்னு சொல்லக்கூடிய இந்த ஆக்டிவ் காம்பவுண்ட் டையூரெட்டிக்கா கெட்ட நீரை வெளியேற்ற வேலையையும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியா வலி வீக்கங்களை குறைக்கிற வேலையும் பார்க்குது. நம்ம ஊர்களில் இதை சாரணை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீரை கிடைச்சா சூப்பாகவும் இல்லை கீரை கடைசலாகவும் வாரத்துக்கு 2 முறை எடுங்க. உடம்புல எந்த விதமான கழிவுகளும் தேங்காமல் இருக்கும். கை கால் வீக்கம் தொடர்ந்து இருக்கிறவங்க மூக்கிரட்டை கீரை பொடியாவோ இல்லை வேறாவோ கிடைச்சதுன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லைன்னா வாரத்துக்கு 3 முறை நான் சொல்கிற மாதிரி எடுங்க. 3 டம்ளர் தண்ணியில் பொடியாக கிடச்சிதுன்னா 1 ஸ்பூன், இல்லை வேறாக கிடச்சிதுன்னா அரை கைப்பிடி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதித்து 1 டம்ளராக குறைஞ்சி வந்ததுக்கப்புறம் நல்லா வடி கட்டிட்டு வெது வெதுப்பாக இருக்கும்போதே காலையில் வெறும் வயிற்றில் 1 டம்ளர் தொடர்ந்து 21 நாள் சாப்பிட்டுட்டு வாங்க. ஆனால் உங்களுக்கு உப்புச்சத்து அதிகமாக இருக்குது, கிரியாட்டினின் லெவல் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு தடவை மூலிகை மருத்துவருடைய ஆலோசனையை கேட்டுட்டு எடுத்துக்கோங்க. நன்றி.